வணக்கம் மக்களே, உங்கள் தமிழ் மகன் ஐசக் மீண்டும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் ரொம்ப சீரியஸாகவும் இருக்காது, ரொம்ப காமெடியாகவும் இருக்காது, ஒரு மிக்சர் தான். இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இப்போது நம்ம பேச போகிறது பிஸி பாடி நெய்பர்ஸ். அதாவது நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள நெய்பர் பார்த்துருக்கீங்களா? அவங்க யாருன்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா? ஏன்னா ஒரு 10-20 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய்பர்ஸ்னால் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபெஸ்டிவல் வரட்டும், இல்லை ஒரு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம செஞ்சோமா, நிறைய பேர் வந்து வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அது ஒரு குதூகலமான ஃபீலிங்ஸாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நெய்பர் யாருன்னு தெரியறதே நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் முதல் வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்ததுமே கதவை பட்டார்னு அடிப்பாங்க. நம்ம அப்படி நம்ம மூஞ்சில் அரைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் கொடுப்பாங்க. ரெண்டாவது டைப் உள்ள நெய்பர் வந்து நம்ம எப்படா வீட்டுக்குள்ளுக்கு போய் நம்ம கதவை சாத்துவோன்னு நம்ம கதவை சாத்துற சத்தத்தை கேட்ட பிறகு தான் அவங்க மெதுவாக கதவை திறந்து ஸ்னீக் அவுட் பண்ணுவாங்க. அடுத்த டைப் ஆஃப் நெய்பர் வந்து 24 hours கதவை திறந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ரொவிஷன் வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, மாத கடைசியில் வந்து போயிட்டு வீட்டுக்கு செலவு ஜாமான், அரிசி, அது இதுன்னு வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வரீங்கன்னா, என்ன இவ்வளோ ஜாமான் வாங்கிட்டு வரீங்க, 2 பேருக்கு இவ்வளோ ஆக்கி சாப்பிடுவீங்களா? ஆமாம், பரவாயில்ல, நீங்களாம் பெரிய இடத்துல பெரிய சம்பளத்தில் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, நீங்கள் ஒரு நாள் சமைக்கலை, உங்களுக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கலை, நீங்கள் ஆன்லைன் ஃபுட் டெலிவரி வாங்குறீங்க. அவங்களும் வந்து கதவை தட்டுறாங்க, அவங்களும் கதவை திறப்பாங்க. உங்கள் நெய்பரும் திறந்ததும், ஓ இன்னைக்கு சமைக்கலையா, எவ்வளோ செலவு பண்ணீங்க? 20 வெள்ளியா? நானும் வந்து ஒரு 4 நாளைக்கு சமைக்க வச்சுக்குவேன். கொஞ்ச நேரம் தானே சமைக்க வேண்டியதானே. என்னடா இது, வாங்கிட்டாலும் தப்பு, சமைச்சாலும் தப்புன்னா என்ன மாதிரி? அதுலேயும் சிலர் ஒரு எக்ஸ்டென்ட்க்கு மீறி போவாங்க. உங்கள் பையனை நான் அங்கே பார்த்தேன், அந்த கடையில் பார்த்தேன், தப்பான பையனுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கான் போல, இதெல்லாம் நீங்கள் கேட்குறது இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை நாங்கள் பார்த்தேன்னு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம காமெடியாக சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு வெக்கேஷன் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 days ஒரு 1 week வந்து வெக்கேஷன் போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து கதவை லாக் பண்ணிட்டு கிளம்புறீங்க. சில பேர் வந்து சொல்லிட்டு போவாங்க, சில பேர் வந்து சொல்லாமல் போயிடுவாங்க. அது இருக்கட்டும். ஆனால் நீங்கள் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்னவோ நீங்கள் அவங்கள வந்து உங்கள் வீட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல மாதிரி அப்படியே சொல்லியிருந்தா கூட அதுக்காக 24/7 வந்து உங்கள் வீட்டையே பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன நடக்குது, எது நடக்குது. ஒன்ஸ் நீங்கள் வந்தது உங்கள் வெக்கேஷன்லேருந்து கதவை திறந்த கையோட, வந்துட்டீங்களா, எங்கே போனீங்க, சொல்லாமல் போனீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்னென்ன நடந்துச்சு, அதோட பெஸ்ட் பார்ட் என்னன்னா, நீங்கள் இன்னும் ஒரு 5 நாள் 3 மணி நேரம் 24 minutes காணும் அப்படின்னு வந்து நல்ல தெளிவாக ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இருக்குங்க, அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன தோணுன்னா, என்னடா இது, நம்ம அவ்வளோ பார்க்குறாங்களா, நம்ம ஸ்டாக் பண்ணுறாங்களோ நம்மள அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆக்சுவலி அவங்க வந்து நம்ம மேலே வந்து கான்ஸ்டன்டாக இருக்கிறங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க பார்ப்பாங்க, இல்லை வந்து தெரிஞ்சுக்குவாங்க, இல்லைன்னா சும்மா கெஸ் பண்ணி போட்டு அப்படி அடிக்கிறது தான். அந்த என்ன சொல்கிறது, ஒரு கெஸ்ஸிங், இந்த மாதிரி இப்படி சொன்னால் சரியாக வருமோ, ஒருவேளை இது சரியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஸ்ஸிங் கேம் விளையாடுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து முதல்ல வந்து ஆரம்பத்தில் வந்து ஃபன்னாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருப்பாங்க, நம்ம பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகே, ஆனால் இது நாளுக்கு நாள் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரியான ஒரு கடுப்பு வந்துடும், சலிப்பு வந்துடும். என்னடா இது, கதவை திறந்தா என்னன்னு கேட்குறாங்க, கதவை மூடுனா என்னன்னு கேட்குறாங்க, நைட்டில் அந்த சத்தம் கேட்டுச்சுன்னு கேட்குறாங்க, புதுசாக ஜாமான் வாங்குனீங்களான்னு கேட்குறாங்க. ஒரு அளவு தாங்க. ஏன்னா வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம எல்லாரும் பிஸியாக இருக்கோம், மோஸ்ட்லி வீட்டில் இருக்க மாட்டோம். சிசிடிவி போடுற அளவுக்கு கூட இப்போ வீடு வந்துருச்சு செக்யூரிட்டிக்காக. ஓகே, சில பேர் வந்து பார்த்து பேசி பழகலாம், ஹாய் ஹலோ சொல்கிறதும், லைக் வீக்கெண்டில் வெளியே நிற்கும் போது, இல்லை ஒரு கார்டனிங் பண்ணும்போது அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். பிகாஸ் விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ். முன்னெல்லாம் வந்து இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியில் நம்மளுக்கு உடனே நியூஸ் கிடைக்காது. ஆனால் இப்போது நம்மளுக்கு வந்து இம்மிடியட்லி நியூஸ் வந்து வைரல் ஆகுது. இருந்தாலும் இந்த மாதிரி சில பேர் வந்து நம்ம வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது, பாசிட்டிவான விஷயமாக இருக்கட்டும், நெகட்டிவான விஷயமா இருக்கட்டும், ஃபால்ஸ் நியூஸாக இருக்கட்டும், அவங்க வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு ரீசர்ச் பண்ண மாதிரி உங்ககிட்ட பேசுவாங்க. நீங்கள் வந்து என்னென்னா, சம்டைம் நம்ம வந்து முகதாட்சியம் பார்ப்போம்.
டப்புன்னு வந்து மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்ல மாட்டோம். சில பேர் வந்து நீங்க பிஸி பாடி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களை எப்படி சமாளிக்கிறது? கண்டிப்பா வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து இது வந்து ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ல போயிட்டு இருக்கோம். ஃபன் முடிஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆகிற அளவுக்கு நம்ம அவங்க லீட் பண்ணிடுவாங்க நம்ம லைஃபை. வெரி சிம்பிளுங்க. முதல்ல நீங்க என்ன பண்ணலாம், முதல்ல வந்து நீங்க நேருக்கு நேராக சொல்லலாம். ரூடா சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து அவங்க கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு இன்னும் பேச வேண்டாம், எனக்கு அது கம்ஃபர்டபுளாக தோணலை, நீங்கள் அவங்கள பற்றி பேசுறது இவங்கள பற்றி பேசுறதுலாம் வேண்டாமே, நம்மளை பற்றி பேசிக்குவோம், நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி சிம்பிளான விஷயங்களை பேசிக்குவோமே, கோசிப்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். பிஸி பாடிங்கிற வேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும். நீங்கள் வந்து அழகாக தன்மையாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பேச வேண்டாம். ஒருவேளை வந்து லெட்ஸே சொன்ன மாதிரி உங்கள் பையனை அப்படி அங்கே பார்த்தேன் அப்படி சொன்னால் கூட எனக்கு தெரிஞ்சதான் என் சன் அங்கே போனார் அப்படின்னு சில விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்லலாம். ஓகேயா? ஏன்னா வந்து ரூடாக எடுத்துக்கிட்டால் வந்து அது வேற பிரச்சனையில் கொண்டு விடும். ஏன்னா நெய்பர்ஸாக இருக்காங்க. இமீடியட் ரெஸ்பான்ஸ், இமீடியட் ஹெல்ப் வந்து எப்படி இருந்தாலும் வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கணும். டக்குன்னு மூஞ்ச காட்டுறது சரியில்லை. அப்புறம் வந்து ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ட்ரை டு அவாய்ட். அதுக்காக நீங்கள் உங்கள் வீட்லேயே ஸ்னீக் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. சம்டைம் வி நீட் டு அவாய்ட் திங்ஸ். அவங்க இங்கே இருக்காங்களா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா போவோம் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேச்சை குறைச்சிடலாம். அதாவது பேசணும், ஆனால் ரொம்ப பேசாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதிகமான கான்வர்சேஷனை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஆள் கூட. ஸோ நாளடைவில் வந்து அவங்களுக்கே தெரியும், நம்ம ரொம்ப பேசுகிறோமோ அப்படின்னு. ஏன்னா வந்து இந்த 3 டெக்னிக்கும் வந்து நீங்கள் பாய்ச்சிடலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், முதல்ல வந்து அவங்ககிட்ட நேராக கான்ஃபரா பண்ணலாம். ரெண்டாவது வந்து அவாய்ட் பண்ணலாம். ஆனால் அவாய்டுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஸோ மூணாவது வந்து பேச்சை குறைச்சிருங்க, அவங்க கூட ஆக்டிவிட்டீஸை குறைச்சிருங்க. ஏன்னா வந்து நெய்பர்ஸ்னால் வந்து கண்டிப்பாக ஒரு லாங் டேர்ம் தான் இருக்க போகிறாங்க. 1 மாதமோ 2 மாதமோ அதே ஏரியாவில் இருக்க போகிறது இல்லை. ஒரு லாங் டேர்ம் அங்கே நம்ம கூட அவங்க தான் இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம அவங்க முகத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் இதை வந்து நம்ம மட்டும் புரிஞ்சுக்கிட்டே பத்தாதுங்க, அவங்களுக்கும் நம்ம தெரிய வைக்கணும். ஏன்னா சர்டன் விஷயங்களை வந்து பிஸி பாடி பண்ணக்கூடாது. அவங்க வந்து சம்டைம் வந்து நம்ம கிச்சனில் என்ன நடக்குது, நம்ம பெட்ரூமில் என்ன நடக்குது, நம்ம லிவிங் ரூமில் என்ன நடக்குதுன்னு ஆப்வியஸாக அவங்க ஒரு இமேஜினேஷன் ஃபோட்டோகிராஃபிக் மைண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி நடந்துச்சு அவங்க வீட்டில் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து வெரி இரிட்டேட்டிங். நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் கோவம் வரும். ஆனால் நம்ம எல்லாரும் மாதிரியும் எடுத்துட முடியாது. நம்ம திங்கிங் வேறு, அவங்க திங்கிங் வேறையாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் சொன்ன சில டெக்னிக்ஸ், முதல்ல சொன்ன மாதிரி அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது முதல்ல வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் நேராக சொல்லலாம், இந்த மாதிரி வந்து சரிப்பட்டு வராது, இந்த மாதிரிலாம் நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. மூணாவது வந்து பேசுகிற சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பேச்சை குறைச்சிக்கலாம். இதுதாங்க, வேற என்ன இருக்குது? இல்லைன்னா கடைசியாக நீங்கள் ஒன்று பண்ணலாம், ஒரு காமெடியாக போயிட்டே இருக்கலாம். அவங்க பேசுகிறத பேசிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம கேட்குறத கேட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் பதிலுக்கு எதையும் சொல்லாதீங்க, யாரை பற்றியும் பேசாதீங்க, உங்கள் சைடை சேஃபாக வச்சுக்கோங்க, ஃபன்னாக எடுத்துகிட்டு போகலாம். இது உங்கள் கையில் தாங்க இருக்குது. என்றைக்குமே இந்த மாதிரி பிஸி பாடியான பீப்புள் கிட்ட வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடாதீங்க. இதெல்லாம் நினச்சி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இது ஒரு ஃபன்னான விஷயமா நினச்சிக்கிட்டு, ஓகே, எல்லாம் மீறி போனால் வந்து அதுக்கு கணக்கான ஸ்டாப் வச்சுட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் சந்தோஷமாக வாழணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன். சரிங்க, ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.